Hi friends, welcome to VividTech. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்களுக்கு யாராவது வந்து வாட்ஸ்அப்பில் சரி இல்லாட்டி ஒரு மெசேஜாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து அனுப்புகிறாங்க. ஒரு ப்ரொஃபைல் லிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வீடியோ லிங்காக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோ லிங்காக இருக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே வந்து அந்த லிங்க்கை வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறீங்க, அது வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அது ஒரு சரியான இன்ஸ்டாகிராம் லிங்க்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா லிங்க்கில் ஏதாவது இஷ்யூ இருந்து லிங்க்கில் ஏதாவது பிழைகள் இருக்குமா இருந்தாலுமே வந்து அது இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதை நீங்கள் ஒருக்க வந்து ஷுவர் பண்ணிடுங்க. அந்த லிங்க்குமே ஓகே தான், வேறு எல்லா டிவைசஸில் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் உங்கள் மொபைலில் மட்டும் அந்த லிங்க் வந்து இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த மொபைலையுமே அப்டேட் வந்திருக்கு, நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ இதனாலேயே வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபேஸ் பண்ண கூடியதாக இருக்கும் சம்டைம்ஸ். அதனால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா கூட வந்து ஒருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு உங்கள் மொபைலில் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு திரும்ப உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஒருக்க லொக் ஆகினதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஓப்பன் ஆகாத ப்ராப்ளமும் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.